இந்தியாவில் இளம் வயதிலேயே மாரடைப்பால் இருப்போரின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. இப்ப இருக்க நவீன வாழ்க்கை முறை மாற்றங்களால இதய நோய்களால் இருப்போரின் எண்ணிக்கை தான் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பின்பற்றி வரும் மோசமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். மாரடைப்பிலிருந்து தப்பிக்க நம்ம என்னென்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோல பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம். உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர். நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்புன்னு சொன்னா அது இதயம்தான் பல்வேறு உறுப்புகளுக்கு ரத்தத்தை எடுத்து செல்லும் வேலையை செஞ்சு வருது. மாரடைப்பை ஏற்படாமல் தடுக்க உடலில் அதிகரித்து வரும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். சில குறிப்பிட்ட உணவுகளை தவறாமல் சேர்ப்பதன் மூலம் இதய நரம்புகளில் படிந்திருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை முற்றிலும் வெளியேற்றலாம். இது மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும். இன்றைய இளைஞர் முதல் பெரியவர்கள் வரை சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மன அழுத்தம் உங்கள் உடலில் கார்டிசோல் ஹார்மோன் அளவை அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். மேலும் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. இதனாலும் இதயத்திற்கு அழுத்தம் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட காரணமாகிறது. எனவே மன அழுத்தத்தை விரட்ட யோகா போன்ற விஷயங்களை செஞ்சு வரலாம். உடலையும் மனசையும் அழுத்தம் இல்லாமல் வச்சிருக்க முயற்சி செய்ய வேண்டும். இதய நோய் வராம தடுக்க உதவும் ஒரு மிக முக்கியமான தேர்வாக அமைவது தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதாகும். ஏனென்றால் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதுடன் இதயமும் வலுவடைகிறது. எனவே உடற்பயிற்சியுடன் உங்களுக்கு பிடித்தமான செயல்களையும் வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். மேலும் உடற்பயிற்சி செய்வது எடையை கட்டுப்படுத்துவதுடன் நீரிழிவு நோய் அபாயத்தையும் குறைக்குது. இது தவிர இதய பாதிப்புக்கு காரணமா விளங்கும் மன அழுத்தத்தையும் குறைக்கலாம். பெரும்பாலும் இதய நோய், நீரிழிவு நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக விளங்குவது ஜங்க் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக எண்ணெய் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதே ஆகும். எனவே இதய நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளலாம். அதன்படி உணவில் காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து மற்றும் முழு தானியங்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளலாம். இதை தவிர நீண்ட கால இதய ஆரோக்கியத்திற்கு நட்ஸ், விதைகள் மற்றும் பருவகால பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதனை உட்கொள்வதன் மூலம் கொலஸ்ட்ராலை கட்டுக்குள் வைக்க முடியும். இதன் மூலம் இதய நோய் வராமல் இருக்கும் அபாயத்தை தடுக்கலாம். சுரக்காய் கொலஸ்ட்ராலை எரித்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கும் காய்கறிகள்ல ஒன்று. மேலும் ஆன்டி ஆக்சிடேஷன்கள் நிறைந்த இஞ்சி, இது கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது LDL இதய தமனிகளில் சேருவதை தடுக்க உதவுது. வெந்தயத்துல கொழுப்பை எரிக்க உதவும் நார்ச்சத்து, பொட்டாசியம், இரும்பு மற்றும் பிற ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன. பூண்டில் கந்தநகம் உள்ள நிலையில் இது இரத்தத்தை மெலிதாக்கி கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது LDL அளவை குறைக்க உதவுது. இதய நோய் வராம தடுக்கும் உதவும் மற்றொரு வழியா அமைவது புகையிலை மற்றும் மது அருந்துதலை தவிர்த்தலாகும். ஏனென்றால் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் இரண்டுமே உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியதாகும். புகையிலை நுகர்வு நுரையீரலை சேதப்படுத்துவதுடன் இரத்த உறைவு அபாயத்தையும் அதிகரிக்குது. மேலும் இவை இரண்டுமே உடலில் இருக்கும் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்துகின்றன. இதனால இதய பாதிப்புக்கான காரணிகள் அதிகமாகுது. எனவே இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க மது அருந்துதல் மற்றும் புகையிலையை தவிர்ப்பது நல்லதாகும். மற்றவர்களை விட நீரிழிவு நோய் பாதித்துள்ளவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்பட 4 மடங்கு வாய்ப்புள்ளது. ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை இரத்த நாளங்களை நிரந்தரமாக சேதப்படுத்திவிடும். ஆகவே இதய நோய்கள் வராமல் தடுக்க நீரிழிவு பாதிப்பை கட்டுக்குள் வைத்திருங்கள். குறிப்பிட்ட கால இடைவெளியில முழு உடல் மருத்துவ பரிசோதனைகளை செய்வது நாள்பட்ட நோய்களை தடுக்க உதவும். நாள்பட்ட நோய்களை தடுக்க மட்டுமல்ல, தற்போது இருக்கும் நோய் தீவிரமடையாம இருக்கவும் இது உதவுது. நெஞ்சுவலி ஏற்பட்டா அலட்சியமா இருப்பதுதான் பின்னால் அது மாரடைப்பு ஏற்பட காரணமாகுது. உங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதுக்கான காரணம் என்னவென்று தெரியலனா அலட்சியமா அது வாயு தொல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. அப்பவே டாக்டரை போய் பார்க்கணும். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம். உடன் வழங்கியவர் டாக்டர் ஜிவி ஹெல்த் கேர்.